வணக்கம் நண்பர்களே, மேடி இஸ் ஹியர், நோ ஃபியர். இப்போது காலையில் மணி என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா 6:30 ஆகுது. ஒரு வில்லேஜில் 6:30 மணிக்கு எப்படி இந்த வியூ இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, இங்கே பாருங்கள், ஒரு அழகான மயில் உட்காந்துட்டு இருக்கு. இங்கே மயில் நிறையா இருக்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல கேமரா குவாலிட்டி இருந்தால் இன்னும் சூப்பராக பார்த்திங்கன்னா இருக்கும் இந்த மயில். நம்மள்ட்ட கேமரா குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அந்த மயில் அழகாக தெரிய மாட்டேங்குதுங்க கேமராவில். பாருங்கள், காலைல வியூ எங்கள் வீட்டு மாடியிலேருந்து பார்த்தோம்னா இப்படி தான் இருக்கும். அப்படியே வரிசைலாம் பார்த்திங்கன்னா ஓட்டு வீடாக இருக்கும். மேலேருந்து பார்க்குறதுக்கு அதெல்லாம் பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். அப்புறம் இந்த இடத்துல வியூலாம் சூப்பராக இருக்குங்க. இருக்குது, அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அமைதியான காலை பொழுது. இங்கே பார்த்திங்கன்னா சூரியன் கிழக்கு திசையில் இப்போ தான் பார்த்திங்கன்னா அந்த இடத்துட்ட உதிச்சிக்கிட்டு இருக்கு. நண்பர்களே, இது மாதிரி மயில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அதிகமாகிட்டே இருக்குதுங்க. இந்த மயில் இது மாதிரி நம்ம மனிதர்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்துக்கு வரத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரே காரணம் தான், அந்த மயில்கள் வாழ்ந்துகிட்டு இருந்த இடத்த நம்மலாம் அழிச்சிட்டோம். அதனால தான் அது பார்த்திங்கன்னா இருக்கிறதுக்கான இருப்பிடம் இல்லாமல், உணவு இல்லாமல் நம்ம வாழக்கூடிய நிலப்பரப்புக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. இப்போ நம்ம பார்க்குறது ஒருமை. இருங்க காட்டு ஃப்ரெண்ட்ஸ், இது போட்டுங்க, இருங்க டே. வாவ், அட்டகாசமாக இருக்குதுங்க. வேறு லெவலில் நம்ம வீடியோ எடுக்கிற நேரம் பார்த்து பார்த்திங்கன்னா அங்கே பாருங்க, டேங்க அப்பா, அட்டகாசமாக இருக்குதுங்க. இதுதான் பார்த்திங்கன்னா மயிலோட குரல். அங்கே பாருங்கள், இன்றைக்கி மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நானே இங்கே நிறையா வாட்டி இந்த மயிலை பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி தான் இதுமாரி தோகையை விரித்து பார்க்குறேன். தோகையை மடக்கிட்டுங்க, எவ்வளோ பெரிய தோகை. ஆஹா, அங்கே பாருங்க, அட்டகாசங்க. வா, இன்றைக்கான காலை பொழுது பார்த்திங்கன்னா இந்த மயில் டான்ஸோடு பார்த்திங்கன்னா நமக்கு ஆரம்பிக்குது. நமக்கு இன்றைக்கி நாள் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஆஹா, அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இன்னொரு பெண் மயில் இருக்குதுங்க. அந்த ஆண் மயிலுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு பெண் மயில் வந்திருக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா தோகை இருக்காதுன்னு நினைக்கிறேன். டேங்க அப்பா, என்னங்க அது சவுண்டு கேட்குதுங்க. இங்கே எந்த டிசைன் அது அப்படியே தோகையை ஆட்டுது. 2 பெண் மயில் இதுதான் அதோட டான்ஸ் போல் இருக்குதுங்க. கரெக்டாக நம்மளை நோக்கி தான் ஆடுது. அப்படியே இந்த தோகைலாம் ஒரு மாதிரி ஆடுதுங்க. சூப்பராக இருக்குது. இதெல்லாம் நேரில் பார்த்தா தான் அதோடைய அனுபவம் தெரியும் உங்களுக்கு. கேமரா குவாலிட்டி மொக்கையாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு தான் பார்த்திங்கன்னா தெரியும். நான் சும்மா வீடியோ எடுக்கலான்னு வந்தேன். இங்கே மயில் இருந்தது, அதை காமிச்சேன். பார்த்தா இப்படிலாம் ஒரு அதிசயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானே எதிர்பார்க்கல. இதெல்லாம் கிராமத்தில் மட்டும்தாங்க நடக்கும். இன்னொரு பெண் மயில் பார்த்திங்கன்னா கீழே ஓட்டு மேலே ஒன்று இருக்குது பாருங்கள். மொத்தமாக 3 பெண் மயில் பார்த்திங்கன்னா இந்த ஆண் மயிலை சுற்றி இருக்குது. வா, டான்ஸ் ஆடுதுங்க. அங்கே பாருங்கள். இது மாதிரி மயிலெலாம் காட்டில் இருக்க வேண்டியது. ஆனால் இப்போ நம்ம வீட்டு மாடியில் உட்காந்துக்கிட்டு ஆடிட்டு இருக்கிற அளவுக்கு அதோடைய இருப்பிடத்தெல்லாம் நம்ம தான் அழிச்சிட்டோம். அதை நினைக்கும் போதே ரொம்ப வெக்கமாகவும் வேதனையாகவும் இருக்குது. அங்கே பாருங்க, இருங்க, நான் எங்கள் அம்மாவை அழைச்சிட்டு வரேன். நண்பர்களே, எங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா அழைச்சிட்டு காமிச்சிட்டு இருக்கேன்.
கேமரா குவாலிட்டி மட்டும் இப்போ ஒரு ஐஃபோன் வந்துன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா பக்காவாக இருக்கும். இங்கேருந்து பாருங்கள் எவ்வளோ தூரம், ஆனால் அவ்வளோ தூரம்லாம் இல்லைங்க. வச்சு காட்டுறேன். இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டிலேருந்து இதுக்கு இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் மயில் நடனம் ஆடிட்டுருக்கு. இது மாதிரி கண்கொள்ளா காட்சிலாம் வேறு எங்கெங்க கிடைக்கும்? நம்ம கிராமப்புறங்களில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சரி நண்பர்களே, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா குட்டியாக பதிவிடலான்னு நினச்சேன். ஆனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மயிலெலாம் நடனம் ஆடும் அப்படின்னு சொல்லி சத்தியமாக எதிர்பார்க்கல. பட் நமக்கு கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆண்டவனே கொடுத்துருக்குறாங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேடி ஹியர், நோ ஃபியர்.